இந்த சகோதரரும் ஒரு நல்ல கேள்விதான் கேட்டிருக்கிறாரு. அதாவது நம்ம நாட்டில் அல்ல உலகத்தில் சாஃபி ஹனஃபி என்ற மதுஹபுகளை சேர்ந்தவர்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள். அதிகமான பேர் இதை பின்பற்றும் பொழுது அவங்க எப்படி குர்ஆன் ஹதீஸுக்கு முரண்படுவதாக சொல்ல முடியும் அப்படிங்கிறது இவருடைய கேள்வி. இதுல முக்கியமா இது நிறைய பேரை தடுமாற்றத்தில் ஆக்கக்கூடிய ஒரு போக்கு. இது என்னன்னு கேட்டா, சத்தியத்தையும் அசத்தியத்தையும் வேறுபடுத்துவதற்கு அதிகமான பேர் இங்க இருக்கிறாங்க, கொஞ்சம் பேர் இங்க இருக்கிறாங்கன்னு பாக்குறதுக்கு பாருங்க, இது ஒரு தப்பான ஒரு அணுகுமுறை. திருமறை குர்ஆனை நம்ம எடுத்து பார்த்தோம்னு சொன்னா, அதிகமான பேர் ஒரு பக்கம் இருக்கிறார்கள் என்பதை காரணம் காட்டி ஒன்றை நியாயப்படுத்துவதை அல்லாஹ் கடுமையா பல இடங்கள்ல கண்டிக்கிறான். திருமறை குர்ஆன்ல இந்த அதிகமான பேரை பின்பற்றுவது, அதிகமான பேருடைய வழி சரியா இருக்கும் நினைப்பது தவறு என்பதற்கு ஏராளமான சான்றுகள் இருக்கிறது. திருமறை குர்ஆன்ல அதிகமான மனிதர்கள், அதிகமான பேர் நம்பிக்கை கொள்ளாமல் இருக்கிறார்கள், நம்பிக்கை கொள்றவங்க கம்மியாகவும் நம்பிக்கை கொள்ளாதவங்க அதிகமாகவும் இருக்கிறாங்க என்று திருமறை குர்ஆன் சொல்லுகிறது. இது குர்ஆன் அருளப்பட்ட காலத்துக்கு மட்டுமில்ல, கியாம நாள் வரைக்கும் இதான் நிலைமை. ஏன்னா ஒரு காலத்திலேயே நம்பிக்கை கொள்ளக்கூடியவங்க மெஜாரிட்டி ஆக மாட்டாங்க. 600 கோடி பேர் இருக்கிறாங்கன்னா 325 கோடி பேர் நம்பிக்கை கொண்டவர்கள் ஆக மாட்டாங்க. பெரும்பாலானவர்கள் நம்பிக்கை கொள்ளாதவர்களாகத்தான் இருப்பார்கள் என்று திருக்குர்ஆன் எடுத்து பார்த்தீங்கன்னா 26:8, 13:1, 12:103, 11:17, 2:100, 26:67, 26:103, 26:131, 26:139, 26:158, 26:173, 26:190, 36:7, 40:59 ஆகிய வசனங்கள்ல எல்லாம் மனிதர்கள்ல நிறைய பேர் நம்பிக்கை கொள்ளாதவங்களா இருப்பாங்க, நம்பிக்கை கொண்டவங்க குறைவா தான் இருப்பாங்க என்ற கருத்தை அல்லாஹ் உலகத்துக்கு சொல்றான். அப்ப மெஜாரிட்டி போறது தப்பா இருக்குன்னு வழங்குதுல, அதிகமான பேர் இருக்காங்க என்பதற்காக ஒரு சித்தாந்தம் சரின்னு சொன்னா நம்பிக்கை கொள்ளாம இருக்கிறது தான் சரின்னு ஆயிரும். அதனால அது ஒரு தவறு. அதே மாதிரி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்கள், நன்றி செலுத்தாதவர்கள் என்று வேறுபடுத்தும் பொழுது அதிகமானவங்க அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தும், மெஜாரிட்டி மக்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவது இல்லை என்று 2:243, 10:60, 12:38, 27:73, 40:61 ஆகிய வசனங்கள் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். மெஜாரிட்டி மக்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி கூட செலுத்த மாட்டாங்களாம். அதே மாதிரி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், அதிகமான மக்கள் பாவம் செய்யறவங்களா இருப்பாங்க, பாவம் செய்யாதவர்கள், குற்றவாளிகளா இல்லாதவர்கள் ரொம்ப குறைவா தான் இருப்பாங்களே தவிர நிறைய பாவிகள் தான் உலகத்தில் ஜாஸ்தியா இருக்கிறாங்க என்ற கருத்தையும் அல்லாஹ் 3வது அத்தியாயம் 110லையும், 5வது அத்தியாயம் 59வது வசனத்திலையும், 7வது அத்தியாயம் 102வது வசனத்திலையும், 9வது அத்தியாயம் 8வது வசனத்திலையும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதிகமான மக்களுக்கு புத்தியே கிடையாது, விளங்கவே மாட்டேங்கிறாங்க என்று சொல்றதை புரிஞ்சுக்கிற மாட்டாங்க இல்லையா, புரிஞ்சிக்கிறதுல கூட தப்பு செய்வாங்களாம். அல்லாஹ் சொல்லி காட்டுறான், பின்பற்றுவது, நடக்கிறது, ஏற்றுக்கொள்வது 2வது விஷயம். எவ்வளவு அற்புதமான தத்துவங்களை எடுத்து வைத்தால் கூட ஏத்துக்கிட்டவங்க எவ்வளவு பேர் இருப்பாங்கன்னு கேட்டா குறைவா தான் இருப்பாங்க. புரிஞ்சுக்கிட்டவங்க அக்ஸருஹும் லா யாகிலூன், அதிகமான மக்கள் விளங்க மாட்டேன் என்கிறார்கள். சொல்ற செய்தி என்ன சொல்றாங்க என்பதை காது கொடுத்து வாங்காம ஒன்னு பேசுறாங்க இல்லையா, இது இப்படி செய்யறவங்க ஜாஸ்தியா இருப்பாங்களாம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அக்ஸருஹும் லா யாகிலூன், அதிகமான மக்கள் விளங்காதவர்களாக இருக்கிறார்கள் என்று 5:103லையும், 29:63லையும், 49:4லையும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அதிகமான மக்கள் அறிவியனர்களாகத்தான் இருப்பார்கள், அறிவே இருக்காது, அதாவது சொல்வதை விளங்கிக் கொள்வது ஒண்ணு, சுயமா விளங்கிக் கொள்றது இருக்கு பாருங்க, அந்த மாதிரி அறிவு உள்ளவங்களா இருப்பாங்களான்னு கேட்டா அக்ஸருஹும் லா யஅலமூன், அதிகமான மக்கள் அறியாதவர்களாகத்தான் இருக்கிறார்கள் என்ற கருத்தை பல இடங்கள்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். 6:37, 7:131, 7:187, 8:34, 10:55, 12:21, 12:40, 12:68, 16:38, 16:75, 16:101, 21:24, 27:61, 28:13, 28:57, 30:6, 30:30, 31:25, 34:28, 36:36, 39:29, 39:49, 40:57, 44:39, 45:26, 52:40 இவ்வளவு வசனங்கள்லையும் அல்லாஹ் என்ன சொல்றான்னு நிறைய பேர் ஒண்ணுமே புரியாது, அறியாதவங்க அப்படின்னு சொல்லி காட்டுகிறான்.
அதிகமான மக்கள் வெறும் ஊகத்தையே பின்பற்றுகிறார்கள் என்று 10வது அத்தியாயம் 36 வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதிகமான மக்கள் ஈமான் கொண்டிருந்த அல்லாஹ் நம்பி இருந்தா கூட இணை கற்பித்தவர்களாகத்தான் நம்புகிறார்கள் என்று சொல்லி 12:106 30:42 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதாவது அதிகமான மக்கள் ஜின்னு சைத்தான்களை தான் நம்பிக்கை வச்சிருக்கிறாங்களே தவிர அல்லாஹ் நம்ப மாட்டேங்கிறாங்க என்று சொல்லி 34:41 சொல்லி காட்டுகிறான். அதிகமான மக்கள் நிராகரிப்பவர்களாக இருக்கிறார்கள் என்று 16:83 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி சத்தியத்தை இதுதான் தெரிஞ்ச பிறகு ஏத்துக்கிறவங்க ஜாஸ்தியா இருப்பாங்களா, ஏத்துக்கொள்ளாதவங்க ஜாஸ்தியா இருப்பாங்களான்னு பார்க்கும் பொழுது அதிகமான பேர் ஏத்துக்கிறாம தான் இருப்பாங்க. அக்ஸருஹும் லில் ஹக்கி காரிஹூன், ஹக்க வெறுக்கக்கூடியவர்களா தான் இருக்கிறாங்க அதிகமான மக்கள் அப்படின்னு சொல்லி 43:78 27:70 இதெல்லாம் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இது முடிவா அல்லாஹ் ஒன்னு சொல்றான், நபிகள் நாயகத்துக்கு சொல்றான், வயின் துத்தி அக்ஸர மன் ஃபில் அர்லி, இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள்ல மெஜாரிட்டி மக்களை நீங்கள் பின்பற்ற ஆரம்பித்தீர்களானால் யுதில்லுக அன் சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையை விட்டு உங்களை கெடுத்து விடுவார்கள் என்று 6வது அத்தியாயம் 116வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதனால அதிகமான பேரை பற்றி அல்லாஹ்வுடைய ஜட்ஜ்மெண்ட் இதுதான் என்றும் போது நம்ம அதுக்கு எதிரான ஜட்ஜ்மெண்ட் பண்ணக்கூடாது. அதிகமான மக்கள் ஷாஃபில இருக்கிறாங்களா, அதிகமான மக்கள் அப்படி நான் கேட்கிறேன், இந்த சித்தாந்த சரின்னு வைத்துக் கொண்டீர்களே ஆனால் அவங்க நாள் ஒன்று விட்டுருணுமே. அதிகமான மக்கள் ஷாஃபி, ஹனவி, மாலிகி, ஹம்பலி, சரி அதிகமான பேர் என்பதற்காக இந்த சித்தாந்தம் சரி என்று சொன்னா இந்த நாலுல ஹனவி ஜாஸ்தியா இருக்குதுல, 3 பேர் கலைச்சிட்டு அளவு செஞ்சிட வேண்டியதானே? ஏன் அவங்க மெஜாரிட்டிங்கிற காரணத்தை காட்டக்கூடியவங்க அப்ப நாளா கிடக்குறாங்க. 4 எடுத்துக்கிட்டா மாலிகி கம்மியா இருக்கிறாங்க, ஹம்பலி கம்மியா இருக்கிறாங்க, ஷாஃபி கம்மியா இருக்கிறாங்க, ஹனபி அதிகமா இருக்கிறாங்க. அதிகமான பேர் ஹனபியா இருக்கிறதுனால, இந்தியாவில் இருக்கிறதுனால, இந்தியா உலகத்தில் பெரிய நாடா இருக்கிறதுனால இந்தியாவும் பாகிஸ்தான் ஹனபிகள் இருக்கிறாங்க. அதுலயே உங்களுக்கு கிட்டத்தட்ட 40 கோடி ஓடியாந்துருது. அந்த மாதிரி அதிகமான பேர் உங்களுக்கு ஹனபிகளா இருக்கிறதுனால அப்ப ஷாஃபி, மாலிகி, ஹம்பல்லாம் கலைச்சிட்டு அலுவலி சென்ற வேண்டியதானே? அதிகமான பேர் இருக்கிறதெல்லாம் ஒரு ஆதாரமா அது நம்ம அப்படி பார்க்க கூடாது. ஷாஃபியா இருந்தாலும் சரி, ஹனபியா இருந்தாலும் சரி, அது எது ஜாஸ்தின்னு நீங்க பார்க்காம சொல்ற செய்திக்கு குர்ஆன்ல இருந்து ஆதாரத்தை காட்டுறாங்களா, யார் காட்டினாலும் ஏத்துக்கிட்டு போங்க. சொல்ற செய்திக்கு ஹதீஸ்ல இருந்து ஆதாரம் காட்டுறாங்களா, ஏத்துக்கிறங்க. ஹதீஸ் குர்ஆன் ஆதாரம் இல்லாம அவங்களா ஏதாவது சொன்னாங்கன்னு சொன்னா ஏத்துக்கிறாங்க. இதுதான் ஒரு இறை நம்பிக்கையாளனுடைய அணுகுமுறையா இருக்க வேண்டும்.